சுதந்திர தினக்கவி. ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு. இமயம் தொடும் நமது பெருமை, என்றும் இணையில்லாத நமது உரிமை. இரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம், நம் வாழ்வில் வீசும் இன்முகத் திலகம். சாதி மத பேதங்களை அகற்றி, நாம் சமத்துவமாய் கைகோர்த்து உயர்த்தி, தேசத்தின் மானம் காப்போம், என்றும் தீராத பற்றோடு வாழ்வோம். சுதந்திரம் வந்ததுவே, இதம் தரும் வாழ்வை இன்று நாம் காண சுதந்திரம் வந்ததுவே. மதம் பலவோடு மலர்ச்சியும் ஓங்க சுதந்திரம் வந்ததுவே. இமையென நம்மை காப்பதற்காக சுதந்திரம் இன்று வந்ததுவே. இமயமும் குமரியும் இணைந்திடும் வண்ணம் சுதந்திரம் வந்ததுவே. படைபலத்தோடு பாரதம் மிளிர்ந்திட சுதந்திரம் வந்ததுவே. மடை திறந்தாற்போல் மனம் நிதம் மகிழ சுதந்திரம் வந்ததுவே. பரந்த வானிலே தடங்களை வகுக்க சுதந்திரம் இன்று வந்ததுவே. சிறந்த நம் கொடி சிலிர்ப்புடன் பறந்திட சுதந்திரம் பாங்காய் வந்ததுவே. சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம். எந்த கருத்தை சொல்லவும், எந்த தொழிலை செய்யவும், எந்த பயமும் இன்றியே சொந்த நாட்டில் வாழவும். இந்த நாட்டில் வாழ்ந்திடும் அனைவருமே ஓரினம், இந்த நாட்டில் எவருமே எவருக்கும் அடிமை இல்லையே. நதிகள் எல்லாம் சேர்ந்திடும் இறுதியாக கடலிலே, மதங்கள் எல்லாம் சேர்ந்திடும் இடத்தில் தேவன் ஒருவரே. மத நல் இணக்கம் கொண்டு மனிதம் போற்றி வாழுவோம், ஒருவருக்கொருவர் வாழ்விலே உதவி செய்து மகிழ்வோம். சுதந்திர தினம் இன்று வெள்ளை நிறமும் நீலச் சக்கரமும் உச்சியில் பறக்குது மூவர்ண கொடி. இரத்த தியாகத்தால் பெற்ற சுதந்திரம் என்றும் காப்போம் கண்மணி போல. சாதி மத பேதமின்றி ஒன்றாய் வாழ்வோம், சமத்துவத்தின் ஒளியை எங்கும் பரப்புவோம். நாளை நமதாகும், நாடும் வளமாகும், நம் தேசத்தின் பெருமை உலகிற்கு சொல்வோம். இமயமலையின் உச்சியிலே எழுந்து நின்ற தேசிய கொடி, தமிழ் சுவைக்கும் காற்றினிலே தவழ்ந்து வந்த விடுதலை படி. இரத்தம் சிந்தி போராடி இப்பெரும் சுதந்திரம் கண்டோம், சமத்துவத்தை நிலைநாட்டி சாதனைகள் பல புரிவோம். சாதி மத பேதமற்று சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திடுவோம். நாட்டின் முன்னேற்ற கயிற்றை பத்திரமாய் பிடித்திடுவோம் என்று இன்று சுதந்திர தின நாளை முன்னிட்டு கவி படைத்த அடியேன் தாய் தமிழில் தனியா தாகம் கொண்டு சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையில் வாழும் செந்தமிழரசி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். பாரத மாதா கி ஜெய்.